பொடியாக நறுக்கின கோஸு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும் அதான். அப்புறம் ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இதில் கடலை மாவு. இது வந்து கணக்குன்னு இல்லை, இது வந்து நம்ம பிசி கலக்கச்சே தெரியும் நமக்கு எவ்வளோ வேணும் என்னன்னு. இப்போ இதை வந்து நல்லா இப்படி கலந்துடணும். கொஞ்சம் ரொம்ப வேண்டாம். அப்புறம் உப்பா கொஞ்சம் மிளகாத்தூள், இதை உடனே பண்ணிடணும். ஏன்னா கடலை மாவு ஊறிடுச்சுன்னா இது பண்ண வராது. இதில் வந்து கோஸு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உப்பு, மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், மசாலா பொடி போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம போட போகிறது, அதில் போடுறதுனால நான் இதில் போடுறேன். இப்போ இதை பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாத, ஏன்னா பிரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே இது பண்ணிட்டு போகும். மெதுவாக கலக்கணும், இல்லைன்னா இது பிரிச்சிடும். நல்லாவே கொஞ்சம் வந்துட்டு எங்கள் வீட்டில் 30 வருஷமாக வேலை பண்ணுறேன். அவளுக்கும் என்கிட்ட ரொம்ப நம்பிக்கை, அவளுக்கும் என் மேலே நம்பிக்கை, எனக்கும் அவள் மேலே நம்பிக்கை. வீட்டு சாவியெல்லாம் கூட அவளுக்கு தான் கொடுத்துட்டு போவோம். வீடையும் நல்லா பார்த்துப்போம். எப்போவும் எந்த உதவி வேணாலும் பண்ணுவோம். இப்போ கூட அவசரமாக எங்கேயோ போயின்னு இருக்கா, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்,
வயசாகிடுச்சு என்னால் நிற்க முடியாதுங்கிறதுனால வந்திருக்கா. அதனால் இவளை நான் என்னுடைய சகோதரியாக அல்லது என்னுடைய பொண்ணாக அந்த மாதிரி தான் வச்சுக்கிறேன். சரியாக 33 வருஷம் ஆகிடுச்சு. அவள் பேர் பத்மானு பேர். பையன் ரொம்ப தூரம் நல்லா படித்து எம்டெக் பண்ணிட்டு நல்ல இதில் கம்பெனி நல்ல கம்பெனியில் நல்ல போஸ்ட்டில் நல்லா இருக்கான். பொண்ணு நல்லா கல்யாணம் ஆகி அவளும் குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கான். அவள் வரைச்ச 1.5 வயசு குழந்தை அந்த பொண்ணு. பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தது 2வது 3வது. இப்போ அவங்க எல்லாருமே நல்லபடியாக நல்லா இருக்காங்க. இவன் புருஷனும் நல்லபடியாக நல்லா இருக்காரு. அவர் இதெல்லாம் தலையிடுறது இல்லை. ஒரு தடவை கூட இவன் எங்கே இருக்கான்னு மாதிரி நல்லா பார்க்க மாட்டார். ரொம்ப நம்பிக்கையாக அவர் மட்டும் ஒரு வீட்டில் இருப்பேன். இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு. அதில் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டால் நல்ல இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். அதே மாதிரி வெங்காயம். இப்போ இந்த தக்காளியை நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள். இதில் முள்ள ஒன்றா அடுப்பை சின்னது பண்ணிட்டு ஒன்றா போடும். ரொம்ப கலரக்கூடாது, ஏன்னா அது வெள்ளை இதாகிடும். இப்படி லேசாக கொஞ்சம் கலரிட்டு பண்ணிட்டோம்னா இது வந்து கோஃப்தா ரெடி. இதை வந்து நம்ம எதையாவது கொட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிச்சேன். கொத்தமல்லி
டெக்கரேஷனுக்காக இஷ்டப்பட்டவா போட்டுக்கலாம், இல்லைன்னா இது பண்ணலாம். வெறும் வெண்ணெய், கொத்தமல்லி, வெண்ணெய் இதெல்லாம் பார்த்துச்சா கொஞ்சம் பார்க்க நல்லா இதாக இருக்கும். இதுதான் முகலை டோஸ்ட்டுங்கிறது. இது வந்து கோஃப்தா அப்படிங்கிறது. இந்த கோஃப்தா வந்து சப்பாத்திக்கு இது மாதிரி பூரி கிரி அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம். அதாவது இந்த பரோட்டா ரோட்டா அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து மொகலை டோஸ்ட்டுன்னுட்டு டோஸ்ட்டு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு கொடுக்கணும். இது செமி சாலிடாக தான் இருக்கும், இதுவாக கட்டியாக வராது. பட் ரொம்ப ரிச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் இன்றைக்கி உங்களுக்கு இது ரெண்டையும் போட்டு பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் இது ரெண்டையும் பண்ணி சாப்பிட்டு சரியாக இருக்கா, நல்லா இதுவாக இருக்கா, எப்படி வந்தது எல்லாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுவோம். நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இதேபடி ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி நிறைய பண்ணிடலாம்னாக்க நமக்கும் மனசுக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப காசு வெளியில் வாங்கினோம்னா ரொம்ப செலவாகும், அது இல்லாத இது சீப்பாகவும் முடியும். பசங்களுக்கும் அதை இதை பண்ணேன்னு சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் என்னுடைய இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை. பார்க்கலாம் என்னென்ன பண்ணலாங்கிறத யோசித்து அவங்களோட மறுபடியும் பண்ணி எல்லாம் இது பண்ணுறேன். வணக்கம்.